நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 462 பி. மனோகராய நமக. ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை குறித்து அருளிய அப்பர்யாம்பிருதா விம்சதி என்னும் துதியிலே ஒரு கவிநயம் மிக்க அற்புத ஸ்லோகம். அமிர்தம் அமிர்த தத்வா மோகினி பாவதத்வம் கிமிதி பரிணதோ பூபுருஷ சுந்தராங்கஹ இதமிதமிதி தத்வம் பிருஷ்டதோ தேவதேவா त्वयि விநிஹித திருஷ்டிஹி வக்தியசௌ கும்பநாத. கும்பகோணம் திருத்தலத்துக்கு வந்த சிவபெருமான் நகரின் மத்தியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை கண்டாராம். குடத்துக்குள் சாரமாக அமுதம் இருப்பது போலே கும்பகோணம் எனும் குடத்துக்குள்ளே ஆறாவதுமாக இனிக்கும் ஸ்ரீ சாரங்கபாணியின் அழகால் ஈர்க்கப்பட்டார் சிவபெருமான். அந்த பெருமாள் முன்னே வந்து நின்று தனது இரு கண்களாலும் சாரங்கபாணியின் அழகை பருகினாராம். பருகிய நோக்கென்னும் பாசத்தால் ஆறாவ அமுத பெருமானை அப்படியே தனது மனதினுள்ளே நிலைநிறுத்தி கொண்டார் பரமசிவன். ஆறாவ அமுதனை அப்படியே வலம் வந்து அவனுடைய பின்னழகை ரசிக்கப் புகுந்தார் சிவபெருமான். அந்த பின்னழகை பார்த்தவாறே பரமசிவன் குடத்துக்குள் உள்ள அமுதம் போலே இங்கே திருமால் விளங்குகிறார். இவரது பின்னழகை பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சி என் நினைவுக்கு வருகிறதே என்று சிந்தனையில் ஆழ்ந்தார். அது என்ன காட்சி? திருப்பார்கடல் கடைந்து அமுதம் வந்த வேளையில் அந்த அமுத குடத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டார்கள். அச்சமயம் அசுரர்கள் கையில் அமுதம் கிடைக்காமல் நல்லவர்களான தேவர்களின் கையில் அது சேர வேண்டும் என்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் திருமால். அந்த மோகினியின் வடிவழகில் அசுரர்கள் மொத்தமாக மயங்கி விட்டார்கள். நான் அமுதை பகிர்ந்தளிக்கிறேன் என்று சொன்ன மோகினி கையில் அமுத குடத்தை ஏந்தியபடி தேவர்களுக்கு மட்டும் அமுதை கொடுத்தாள் என்பது வரலாறு. அந்த மோகினியின் அழகில் பரமசிவனும் மயங்கினார் என்று புராணத்தில் பார்க்கிறோம் அல்லவா? இப்போது ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளின் பின்னழகை பார்த்த பரமசிவனுக்கு அந்த மோகினியின் அழகுத்தான் நினைவுக்கு வந்ததாம். ஓ திருமாலே, மோகினி அவதாரம் எடுத்த நீ அப்படியே அந்த பெண் வடிவத்திலிருந்து ஆண் வடிவத்துக்கு மாறிவிட்டாய் போலும். அதுதான் சாரங்கபாணியாகிய உனது இவ்வடிவம் போலும் என்று வியப்புடன் சொன்னார் பரமசிவன். இந்த பின்னழகை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பிய பரமசிவன் கும்பேஸ்வரர் என்ற பெயரோடு அப்படியே சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு பின்னே கோவில் கொண்டு அமர்ந்து ஆறாவமுதனின் அழகை ரசிக்கத் தொடங்கினாராம். கும்பேஸ்வரருக்கு பிரசித்தமாக வழங்கப்படும் தல வரலாற்றை நாம் மதிக்கிறோம், மறுக்கவில்லை. ஒரு கவியின் கண்ணோட்டத்திலேயே இக்கருத்து வழங்கப்பட்டுள்ளது. கும்பேஸ்வரருக்கு அருகிலிருந்த பார்வதி தேவியான மங்களாம்பிகை, என் அண்ணன் சாரங்கபாணியின் அழகில் மயங்கிவிட்டீரோ? நீங்கள் மயங்கியதில் வியப்பில்லை. தீய சக்திகளான அசுரர்களே அவரது மோகினி அவதாரத்தை பார்த்து மயங்கிய போது தூய மனத்துடன் எப்போதும் தவத்தில் ஈடுபடும் உங்கள் மனம் அவரது அழகில் ஈடுபட்டதில் வியப்பில்லையே என்று பரமசிவனை பார்த்து சொன்னாராம். இப்படி மன தூய்மை மிக்கவர்கள் முதல் தொடங்கி தீய எண்ணம் கொண்ட அசுரர்கள் வரை அத்தனை பேரின் மனங்களையும் தனது மோகினி அவதார வடிவால் மயக்கியதால் திருமால் மனோகரக என்று அழைக்கப்படுகிறார். மனோகரக என்றால் மனங்களை கவர்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 462வது திருநாமம். மனோகராய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மனங்களையும் திருமால் தனது அழகால் கவர்ந்து தன்னிடம் ஈடுபடும்படி அருள் புரிவார். நாராயண நாராயண.